ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதின் மாலை உற்சாக வணக்கம். நேரம் லண்டனில் மாலை 6:11 3ஆம் மாதம் 2025 ஆண்டோடு இணைந்திருக்கின்றோம். ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்ரைஸ் வானொலி செய்தி நேரமாக இந்த நேரம் அமையவிருக்கின்றது. 36வது ஆண்டாக தொடர்ச்சி கொண்டும் ஐரோப்பாவின் தமிழ் குரல் சன்ரைஸ் வானொலி இன்றைய நாளில் செய்திகளுடன் வரும் அத்தனை செய்தி வாசிப்பாளர்களை அன்போடு அழைத்தபடி நேற்றைய திங்களுக்கான செய்திகளுடன் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள், இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் செல்வி நித்யானந்தன் அவர்கள் இணைந்து கொள்ளும் அந்நேரமாக வருகின்றது. எல்லோருக்குமே இனிய வணக்கம். வாருங்கள். புஷ்பகலா பிரபான் அவர்கள் செய்திகள் வரவில்லை இன்றைய பொழுதும். ஆகவே இன்றைய நாளுக்கான செய்திகள் செல்வி நித்யானந்தன் அவர்கள், நேற்றைய நாளுக்கான செய்திகள் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள் இருக்கின்றார்கள். நன்றி. வாருங்கள். செல்வி நித்யானந்தன் சிறப்பான வாழ்த்துக்களை கூறுகின்றோம். செய்தி வாரம் 600 இன்று அடைந்திருக்கின்றார். நன்றி, வணக்கம். வாங்க. உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். கொழும்பு கிரண்பஸ் நாகலிங்க பீதி பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 இளைஞர்கள் காயமடைந்துள்ளார்கள். மோட்டார் சைக்கிள் வந்த 2 நபர்களால் இந்த துப்பாக்கிச் சூட்டு நடத்தப்பட்டதாக நகர்காவலர் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். காயமடைந்தவர்கள் 22, 28 வயதுடைய இளைஞர்கள் என நகர் காவலர் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் நிலைமை பாரதூரமானது அல்ல என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கட்டுப்படம் செலுத்தி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. யாழில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் சுயேட்சை குழுவாக போட்டியிடுவதற்காக யாழ் தேர்தல் திணைக்களத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை 4.7% அதிகரிக்கப்படும் என பால்மா இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. உலக பொதுமறையான திருக்குறளை மலையாளத்தில் 86 வயதான பாட்டி ஒருவர் மொழிபெயர்த்து மக்களின் பாராட்டை பெற்று வருகின்றது. அவுரசிங் கல்லறை அகற்ற கோரும் போராட்டம் வன்முறை களமாக நாக்பூரில் மாறியுள்ளது. அத்துடன் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நேற்றைய தினம் இந்து அமைப்புகளான பஜ்ரங் தளம் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் ஆகியவை மாநிலம் முழுக்க போராட்டங்களை நடத்தி வருகின்றது. பிரான்சுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையே ராஜதந்திர முருகநிலை முற்றியுள்ளதை அடுத்து நாட்டவர்களுக்கு வழங்கப்படும் விசாக்களை ரத்து செய்ய உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இராணுவ வீரர்கள் பயணித்த வாகனம் ஒன்று தொடர்ந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. மத்திய அமெரிக்க நாடான கொண்டுராஸ் கரைக்கு அருகே விமானம் ஒன்று தண்ணீருக்குள் விழுந்ததில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 10 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார். சீனாவில் 2 சிறுவர்கள் உணவில் சிறுநீர் கழித்த ஒலிநாடா ஒன்று வைரஸ் ஆனதை அடுத்து விடுதி நிர்வாகம் 4000 வாடிக்கையாளர்களுக்கு பெரும் இழப்பீட்டுத் தொகையை வழங்கியுள்ளது. புத்திசாலித்தனம் ஒவ்வொருவருக்கும் வேறுபாடு வகையில் இருக்கின்றன. சமீபத்தில் நடத்த ஆய்வின்படி உலகில் அதிக புத்திசாலிகள் கொண்ட நாடுகளின் பட்டியலில் ஜப்பான் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஜப்பானியர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்தவர்கள். இதனாலேயே தொழில்நுட்பம் மற்றும் மற்ற நாடுகளை விட ஜப்பான் சிறப்பாக இருப்பதாக தெரிய வந்தது. இதனை அடுத்து ஹங்கேரி, தாய்வான், இத்தாலி, தென்கொரியா, ஐரோப்பாவில் செர்பியா, ஈரான், பின்லாந்து, ஹாங்காங் போன்ற நாடுகள் முன்னணியில் இருந்து வருகின்றன. மிக உயரமான காணிவேல் திருவிழா ஒன்று ஆப்பிள்டோரனில் 21ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. 2 மணி தொடக்கம் 11 மணி வரை நடைபெறும் என்பது
தெரிய வந்துள்ளது. அதுபோல ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி இராணுவத்தினரின் ஜீப் மற்றும் ட்ரக் வண்டிகளின் திருவிழா நடைபெற இருக்கின்றது. 8 மணியிலிருந்து இரவு 30 நிமிடங்கள் வாகனங்களின் ஒலி சத்தங்களுடன் பாதை மூடப்பட்டு தெருக்களில் வலம் வரும் என்பதை அறிவித்துள்ளார்கள். தொடர்வது விளையாட்டு செய்திகள். மகளிர் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிக்கு இடையிலான கடைசி T20 போட்டி மழையால் கைவிடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இலங்கையின் மகளிர் கிரிக்கெட் அணி நியூசிலாந்து சுற்றுப்பயணம் செய்து விளையாடியுள்ளது. ஒருநாள் தொடரை நியூசிலாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் கைப்பற்றிய நிலையில் T20 தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றன. இரு அணிகளுக்கும் இடையிலான 3வது கடைசி T20 போட்டி லண்டனில் நடந்துள்ளது. நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை பந்து வீச்சை தெரிவு செய்துள்ளது. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர் விளையாடும் போது மைதானத்தில் உயிரிழந்துள்ளார். பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த ஆஸ்திரேலியா உள்ளூர் கிரிக்கெட் அணியின் வீரர் ஜூனைத் ஜாபர்கான் 40 வயதான இவர் அங்குள்ள ஓல்ட் கார்டியன்ஸ் கிரிக்கெட் கிளப்பிற்காக விளையாடி வருகின்றார். ஆஸ்திரேலியாவின் அடிலைடில் உள்ள கான்கார்டியா கல்லூரி ஓவல் மைதானத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டியின் போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார். சர்வதேச மாஸ்டர் லீக் இறுதிப் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி சாம்பியன் ஆகியுள்ளது. ராய்ப்பூரில் இந்தியா மாஸ்டர் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 206 நகுலவதி தில்லை தேவன். டென்மார்க் லண்டன் செய்திகள். அமெரிக்க அரசாங்கம் பிரித்தானியாவுக்கு வரி விதிப்பு. இதனால் அதிர்ச்சியானது அரசாங்கம். 12/3 அன்று முதல் 25% வரி விதிப்பை அமுலுக்கு வந்திருக்கிறது. இரும்பு சார்ந்த பொருட்களுக்கு 25% வரி அறவிடப்படுகிறது என்று அமெரிக்கா கூறியிருக்கிறது. ஒரு வருட ஏற்றுமதி இங்கிலாந்தின் ஒரு வருட ஏற்றுமதி, அதாவது இந்த இரும்பு சம்பந்தமான பொருட்கள் 350 மில்லியன் பவுண்ட்கள் கிடைக்கிறதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் முடிவால் 10,000 பேர்கள் வேலை இழக்கும் வாய்ப்பு. NHS இங்கிலாந்து அமைப்பை கலைக்கும் என அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் 10,000 பணியாளர்கள் வேலை இழக்கும் வாய்ப்பாக உள்ளது என தமிழ் மெயில் செய்தி வெளியிட்டிருக்கிறது. பிரித்தானியாவில் நாடு கடத்தப்படுவதை விரைவாக்க புதிய சட்டம். பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்களையும் வெளிநாட்டு குற்றவாளிகளையும் நிகாரிக்கப்பட்டவர்களை நாடு கடத்துவதை கடுமையாக்கும் விதிகளை எதிர்கொள்ள அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க இருக்கிறது. இதற்காக புதிய சட்டம் ஒன்று அமுலுக்கு வர திட்டமிடப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவில் குழந்தைகளுக்கான ஒரு தொண்டு நிறுவனம் நிதி திரட்டுவதற்காக சிறுவர் முதல் பெரியவர்கள் அதை இந்த நடைப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இதில் ஒரு 69 வயது முதியவர் ஒருவர் 1000 மைல்கள் நடைப்பயணத்தை முடித்திருக்கிறார். அதாவது 500 மைல்கள் சென்றும் 500 மைல்கள் பின்பு திரும்பியும் அவர் இந்த நடைப்பயிற்சியை சென்று முடித்திருக்கிறார். பிரித்தானியாவில் நடைபெறும் களவுகளில் 24வது ஆண்டில் 1808 நாய்கள் களவாடப்பட்டிருக்கிறது. இது பிரான்ஸ் வில்டோன்ற நாய் தான். 55 நாய்கள் களவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நாயின் விலை 5000 பவுண்ட்ஸ்கள் பெறுமதியானது. இதுவரை 10 வருடங்களில் 23,430 நாய்கள் களவு போயுள்ளதாக புள்ளி விவரம் தெரிவித்திருக்கிறது. பென்டகோ குரூப் நிறுவனத்தின் கடைகள் மூடப்பட இருக்கிறது. 850
பவுண்ட் ஷாப் கடைகள் அங்காடிகள் மூடப்பட இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த கடையில் வந்து 1 பவுன் வீதமாக பவுண்ட் ஷாப் என்ற கடையில் 1 பவுனுக்கான பொருட்கள் விற்பனையாகவும் விற்பனையினால் மக்கள் வாங்குவது குறைவாக இருப்பதனாலும் இன்சூரன்ஸ் பண உயர்வு இவற்றின் காரணமாக இந்த கடைகள் மூடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சவுத்கோல் என்னும் இடத்தில் கத்திக்குத்து நடைபெற்றிருக்கிறது. ஒரு மெக்டொனால்ட்ஸ் கடைக்கு உள்ளே சனிக்கிழமை அன்று சிறுவர்கள் 14 வயது சிறுவர்கள் கத்திக்குத்து நடத்தியிருக்கிறார்கள். உடனடியாக காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு அவர்களை கைது செய்து இப்போது கோர்ட்டுக்கு கொண்டு போக இருக்கிறார்கள். அதே போல கவுண்ட்ரி நகரிலும் ஒரு வீட்டில் கத்திக்குத்து சம்பவம் ஏற்பட்டது. அது 50 வயதுடையவர்கள், அதில் ஒருவர் மரணமடைந்திருக்கிறார். மற்றவரை போலீசார் அதாவது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். பிரித்தானிய பொருளாதாரம் சரிவு. பிரித்தானிய பொருளாதாரம் உயர்வடையும் என்று நம்பியிருந்த வேளை 0.1% பொருத்த உற்பத்தி வீழ்ச்சி அடைந்திருப்பதாக புள்ளி விவரம் தெரிவித்திருக்கிறது. அதாவது தேசிய புள்ளி அலுவலகம் இதனை தெரிவித்திருக்கிறது. பிரித்தானிய அரச குடும்பம் பாரம்பரியத்துக்கு பெயர் போனது. ஆனால் அவர்கள் இப்போது அந்த பாரம்பரியத்தில் இருந்து விடுபட்டு கொண்டு வருவதாக பத்திரிகை ஒன்று தெரிவிக்கிறது. அதாவது சீட்வெல் காரில் வாகனத்தில் செல்லும் போது பட்டியை அணிந்து செல்ல வேண்டும். அவர்கள் அது அணிவதும் இல்லை. அவர்கள் புருவங்களை உயர்த்திய பழக்கமும் அவர்களுக்கு இருப்பதாக, மற்றது இவற்றையெல்லாம் இவர்கள் புறக்கணிப்பதாக இந்த பத்திரிகை வெளியிட்டிருப்பது. இதனால் அவர்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கத்திலிருந்து மீறுகிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறார். அதாவது இன்றைய தினம் 17/3/25 இங்கிலாந்தில் சென்ட் பேட்ரிக்ஸ் தினமாகும். இந்த பேட்ரிக்ஸ் தினம் அன்று இளவரசி வேல்ஸ் அவர்கள் தனியாக இதில் கலந்து கொண்டிருக்கிறார். லண்டன் வெலிங்டன் பராக்கில் நடந்த ஐடிஸ் காவலாளிகளுக்கு புனித பேட்ரிக்ஸ் தின அணிவகுப்பில் வீரர்களுக்கு பதக்கங்களை அணிந்து கௌரவப்படுத்தி இருக்கிறார். டென்மார்க் செய்தி. டென்மார்க் அரசாங்கம் அமெரிக்கா அவர்களுக்கு முட்டையை அனுப்புவதற்கு வர்த்தகம் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறது. அமெரிக்காவில் பறவை காய்ச்சல் காரணமாக அங்கு முட்டை பற்றாக்குறை இருப்பதனால் டென்மார்க் அரசாங்கம் இதனை ஏற்றுமதி செய்ய தீர்மானித்திருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு செய்திகளின் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நவலவதி தில்லை தேவன். நன்றி. செய்தி வாரம் 206 இடம்பெற்றிருந்தது. மிக்க நன்றி. வாழ்த்துக்களை கூறியபடி நிறைவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள். நேற்று திங்களுக்கான செய்திகளுடன் நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள், இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் செல்வி நித்யானந்தன் அவர்கள் அணிந்திருந்த நேரமாக இன்றைய சன்ரைஸ் செய்திகள் இடம்பெற்றிருந்தது. புஷ்பகலா பிரபாகரன் அவர்களை காணோம். என்னாச்சென்றும் கேட்டபடி அவரது செய்திகள் வரவில்லை. வணக்கம். செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்க இன்றைய நாள் 600வது வாரத்துக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். யாருக்கு? செல்வி நித்யானந்தன். நன்றி. 600வது வாரத்தை எட்டுப்படுத்தவருக்கு மிக்க நன்றி. 206வது வாரத்தை எட்டுப்படுத்த உங்களுக்கு மிக்க நன்றி. நானும் வாழ்த்து சொல்றேன் செல்வி அவர்களின் சன்ரைஸ் செய்தி 600வது செய்திக்காக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நகரவதியில செய்தியும் கேட்டிருந்தேன். மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ராணி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு ஓடி வந்து செய்தியை கேட்டு உடனடியாக ஓடி வந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு கேட்டேன். நன்றி. நகுலவதி அவர்களை நீருட்டுக்குள்ள இருந்து பயப்படுத்துறீங்க. இல்ல வச்சுட்டு ஓடிட்டு நிக்கிற